ஆபீஸுக்கு தயாராகிட்டு இருந்த பையன் ரமணா கிட்ட அம்மா சுஜாதா கவலையா இருக்கிற கொழுத்து மனைவி அஸ்வினிய கூட்டிக்கிட்டு வந்தாங்க. என்னம்மா, பணம் எதனா வேணுமா? அப்படி இல்லனா ஆபீஸ்ல இருந்து வரும்போது டவுன்ல எதனா வாங்கிட்டு வரணுமா? பணமும் வேணாம், டவுன்ல இருந்து நீ எதையும் வாங்கிட்டு வரவும் வேணாம் ரமணா. வேற என்னம்மா வேணும்? இப்போ நீங்க எதையோ சொல்றதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா அதை சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. அதான் காட்டுறனேப்பா, இன்னமும் உனக்கு புரியலையா? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வேற என்னமா இருக்கு? நீங்க இப்போ காட்டுறது உங்க கொழுத்த மருமக அஸ்வினிய அப்படின்னு ரமணா சொன்னதும் சுஜாதா கஷ்டப்பட்டுக்கிட்டே, பாரு ரமணா, மருமக அஸ்வினி 2-3 நாளாவே எதையுமே சாப்பிட மாட்றா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்ட ரமணா அஸ்வினிய பார்த்து கேலியா, எதுக்குமா இவ சாப்பிடல? இவ சாப்பிட்டா நாட்டுக்கே வறுமை வந்துருன்னு யாராவது முன்னறிவு இருக்கிறவங்க சொன்னாங்களா என்ன அப்படின்னா. கொழுத்த மருமக அஸ்வினி கோவமா புருஷன் ரமணாவை பார்த்தா. அப்படி பார்க்காத, கண்மொழிய பிடுங்கி கோலி விளையாடிடுவேன். அது இல்ல ரமணா, இவ தண்ணி கூட குடிக்கல. நம்ம நாட்டுக்கு தண்ணி கண்டமும் தப்பிடுச்சு. அப்படி பேசாதப்பா, மருமக ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. கஷ்டம் எதுக்குமா? பாசமா பாத்துக்கிற புருஷன் நான் இருக்கேன், அம்மா மாதிரி பாத்துக்கிற அத்தையா நீங்க இருக்கீங்க, அப்பா மாதிரி பாத்துக்கிற மாமாவா அப்பா இருக்காரு. இதுல உங்க மருமக கஷ்டப்படுறதுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு? என்னாச்சுன்னு மருமகளே சொல்லுவா, நீயே கேளு. நம்ம அஸ்வினி குண்டா இருக்கிறதுனால மட்டும் உனக்கு மனைவியா இல்லாம போயிடுவாளா? இல்ல எனக்கு மருமகளா இல்லாம போயிடுவாளா? நாளைக்கு நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா வீடு மொத்தத்தையும் பாத்துக்கிறது மருமக தானப்பா. நான் ஒன்னும் இப்போ அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லவே இல்லையே. சொல்லு அஸ்வினி, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா ரமணா. அப்போ கொழுத்த மனைவி அஸ்வினி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு, இப்பெல்லாம் என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டீங்க. எங்கேயுமேனா? எங்கேயுமே தாங்க. நமக்கு கல்யாணம் புதுசுல திருவிழா, பிறந்த நாள், கல்யாண நாள்னு என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனீங்க. கவிதைலாம் சொன்னீங்க, வர்ணிச்சீங்க, சிரிக்க வச்சீங்க. ஆனா இப்ப மட்டும் எங்க போனாலும் என்ன மட்டும் கூட்டிட்டு போகாம என்னை வீட்லயே விட்டுட்டு போறீங்க. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்க? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இப்பவே தெரிஞ்சாகணும். இந்த நிமிஷமே தெரியணும். ஆமாப்பா, மருமக இந்த விஷயத்த சொல்லிதான் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறா. சரி, இதுக்கு போய் எதுக்கு நீ சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிற அஸ்வினி? சாப்பிடு போ, தண்ணி குடி. இப்ப பார்க்கவே நீ ரொம்ப சோர்வா இருக்கிற. என்னை எதுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன், தண்ணியும் குடிப்பேன். இல்லனா இப்படியே பசியோட இருப்பேன், தாகத்திலேயே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அஸ்வினி பிடிவாதமா கேட்டா. ரமணா எதுவுமே பேசாம குண்டா இருந்த மனைவி அஸ்வினிய கண்ணாடி முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்தினான். இந்த கண்ணாடியில நீ உன்னை நல்லா பாத்துக்கோ அஸ்வினி, அப்புறம் உனக்கே அது புரியும். அப்ப எதுக்கு உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனேன், இப்ப எதுக்கு நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அம்மா, எனக்கு டிஃபன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமணா அங்கிருந்து போயிட்டான். ரமணா பின்னாடியே அம்மா சுஜாதாவும் போயிட்டாங்க. குண்டா இருக்கிற அஸ்வினி அந்த கண்ணாடியில அவளே பார்க்கும்போது அஸ்வினிக்கு வெளியே கூட்டிட்டு போகாததுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சிருச்சு. டைனிங் டேபிள் கிட்ட அவ வந்தா. ஓஹோ, நான் அப்ப இருந்த அழகோட இப்ப இல்லைன்னு நீங்க என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்லைல்ல? புரிஞ்சிருச்சுல்ல? சந்தோஷம். இனிமேலும் கஷ்டப்படாம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இரு. எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு இப்ப எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து போயிட்டா அஸ்வினி. டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமணாவும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த சுஜாதாவும் அஸ்வினி போறத விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட மோகன்ராவ் வந்தாரு. சுஜாதாவோட புருஷன் ரமணாவோட அப்பா தான் இந்த மோகன்ராவ். டைனிங் டேபிள்ல வந்து உக்காந்தாரு. சுஜாதா, எனக்கு கூட சாப்பாடு கொடு, பசியா இருக்கு. சுஜாதா டிஃபன் போட்டாங்க. மோகன் சாப்பிட்டுக்கிட்டே, ஆமா, குண்டு மருமக எங்க? இங்க எங்கேயும் காணமே. அவ ஷாப்புக்கு போயிருக்காப்பா, வந்துருவா. அம்மா டிஃபன் நல்லா செஞ்சிருக்காங்க, ரொம்ப சுவையா இருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னுக்கிட்டே ரமணா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. மோகன் கூட அது உண்மைதான்னு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. மளிகை கடைக்கு போனா. சொல்லுமா அஸ்வினி, ரொம்ப நாள் கழிச்சு இங்க வர? ஆமாங்க, என் அத்தை தான் அனுப்புனாங்க.
முகத்துக்கு பூசுற ஃபேர் அண்ட் லவ்லி டப்பா மொத்தத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொன்னதும் கடைக்காரர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கிற அந்த பாக்ஸையே எடுத்து அஸ்வினி முன்னாடி வச்சாரு. அஸ்வினி பணம் கொடுத்துட்டு அந்த பாக்ஸை எடுத்து தோள் மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அடியே மருமகளே, என்னடி அந்த டப்பால? சொன்னா புரியாது அத்தை, நான் இதை செஞ்சு காட்டுறேன், நீங்க அவருக்கும் மாமாவுக்கும் டிஃபன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளோட பெட்ரூமுக்கு போனா. ஏன்பா, அந்த டப்பால அவ என்ன வாங்கிட்டு வந்திருப்பா? 3 நாளா அவ சாப்பிடல இல்லம்மா, அதுக்குதான் சாப்பிடுறதுக்காக அவ எதையாவது வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமணா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே குண்டு மருமக உடம்பு முழுக்க வெள்ளையா இருக்கிற ஃபேர் அண்ட் லவ்லிய பூசிக்கிட்டு பெட்ரூம்ல இருந்து அவங்க முன்னாடி பொறுமையா நடந்து வந்தா. சுஜாதா அவளை பார்த்து பயந்து போய், என்னங்க, நம்ம வீட்டுக்குள்ள பேய் வந்திருக்கு பாருங்க. நீ இருக்கும்போதே நம்ம வீட்டுக்கு இன்னொரு பேய் வந்திருக்கா? இதை என்னால நம்ப முடியல சுஜாதா. ஐயோ ரமணா, நீயாவது பாருடா, அதோ அந்த வெள்ளை பேய் நம்ம முன்னாடி நடந்து வருது பாரு அப்படின்னு சொன்னதும் ரமணா திரும்பி வெள்ளையா இருந்த அஸ்வினிய பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். அது ஒண்ணு பேய் இல்ல, உங்க குண்டு மருமக அஸ்வினி. குண்டு மருமக அஸ்வினியா? அவ என்ன இப்படி தயாராகிருக்கா? நீ அழகா இல்ல, அதுக்குதான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போறதில்லன்னு நான் அவளுக்கு இப்பதானமா சொல்லிட்டு வந்தேன். அதுக்குதான் மல்லிகை கடைக்கு போய் ஃபேர் அண்ட் லவ்லியா பாக்ஸோட வாங்கி இப்படி உடம்பு முழுக்க பூசிட்டு வரா. அவளை பார்த்து நீங்க பேய்ங்கிறீங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் சுஜாதாவுக்கு தைரியம் வந்துச்சு. குண்டு மருமக அஸ்வினி ஹாலுக்கு வந்தா. பேகை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்த ரமணா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அஸ்வினி அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் முல்தானி மெட்டி மொத்தத்தையும் உடம்புல பூசிக்கிட்டா. ஆனா பலன் இல்ல. ஜூஸுங்களை குடிச்சா, ஆனாலும் பலன் இல்ல. ஒரு நாள் ரமணா, அஸ்வினி, நீ அழகா தயாராகணும்னு நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. பாக்ஸ் பாக்ஸா நீ ஃபேர் அண்ட் லவ்லியா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனாலும் அழகாவல. டப்பா முழுக்க முல்தானி மெட்டியா வச்சிருக்கிற, ஆனாலும் நீ அழகாவல. ஜூஸுங்களை கூட நான் குடிச்சங்க, ஆனாலும் அழகாவல. அதுக்குதான் அஸ்வினி, மாட்டு சாணத்தை உடம்பு முழுக்க பூசிக்கோ. அப்ப வேணும்னா நீ அழகாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் நல்லா சிரிச்சான். அஸ்வினி அவனை கோவமா பார்த்தா. எப்ப பாரு என்ன அழ வைக்கிறதையே நீங்க வேலையா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரமணா அங்கிருந்து போயிட்டான். மாமா மோகன் அங்க வந்தாரு. இங்க பாருமா, நீ இதெல்லாம் போடுறதுனால அழகாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேணும்னா நீ பியூட்டி பார்லருக்கு போ, இந்தா பணம் அப்படின்னு சொல்லி மாமா பணம் கொடுத்ததுனால அஸ்வினி சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு பியூட்டி பார்லருக்கு போனா. சொல்லுங்க மேடம். நான் ரொம்ப அழகா தெரியணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய். பணத்தை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. சரிங்க மேடம், நீங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு அந்த பியூட்டிஷியன் சொன்ன உடனே குண்டு மருமக அஸ்வினி அந்த சேர்ல உட்காந்தா. அவ்வளவுதான், அந்த சேரு உடைஞ்சிருச்சு. பியூட்டிஷியன் கோவமா பார்த்து, இப்ப என்னோட மேடம் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது மேடம்? கஷ்டப்படாதம்மா, நான் பணம் கொடுக்கறேன், நீ புது சேரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டா. 2-3 பியூட்டி பார்லருக்கு போனா அஸ்வினி. அங்க போனதுமே கூட அங்க இருந்த சேரு உடைஞ்சு போயிடுச்சு. அங்கேயும் அவ பணம் கொடுத்தா. இப்படி மாமா மோகன் கொடுத்த பணம் மொத்தமும் தீந்துருச்சு. சோகமா வீட்டுக்கு வந்தா. என்ன ஆச்சு மருமகளே, நான் சொன்ன மாதிரி நீ பியூட்டி பார்லருக்கு போனியா? டவுன்ல இருக்கிற எல்லா பியூட்டி பார்லருக்கும் நான் போனேன் மாமா. எங்க போனாலும் சேர்ல நான் உக்காந்ததுமே அந்த சேரு உடைஞ்சு போயிடுது. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என் சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா மோகன் அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ அஸ்வினி தனக்குத்தானே, நான் அழகா மாறணும் அப்படின்னா முதல்ல நான் ஒல்லி ஆகணும். ஆகுறேன், நான் ஒல்லி ஆகுறேன், ஹீரோயின் மாதிரி ஆக போறேன் அப்படின்னு வாக்கிங் ஜாகிங் செய்யறதுக்கு ஆரம்பிச்சா அஸ்வினி. ஒரு அழகான ஊர்ல வசந்தா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவங்க பார்க்க வெள்ளையாவும் அழகாவும் எல்லார்கிட்டயும் சிரிச்சும் பேசுவாங்க. ஊர்ல எல்லாருக்குமே வசந்தாவை ரொம்பவும் பிடிக்கும். வசந்தாவோட புள்ள ராமு பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மாசத்துல ஒரு தடவை லீவ் போட்டு அவங்க அம்மா கூட வந்து தங்குவான். வசந்தா அந்த நேரத்துல புள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தருவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கிற அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் ராமு வீட்டுக்கு வந்தான். அம்மா, இந்த தடவை நம்ம ஊர்ல திருவிழாவை நல்லா கொண்டாடுவாங்க போல.
வர வழியில பாத்துட்டு இருந்தம்மா. திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. அது பாக்கும்போது தெரியுது திருவிழா ரொம்ப நல்லா நடக்க போகுதுன்னு. ஆமாப்பா, நம்ம ஊர்ல திருவிழா எப்படி நடக்கும்னு அக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்களுக்கே தெரிஞ்சு அவங்களே வராங்களே. அப்புறம் ஒவ்வொரு தடவை மாதிரியும் இந்த தடவையும் திருவிழால ஓட்டப்பந்தயம் வைக்க போறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம ஊர் சார்பா கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த போட்டியில நம்ம ஊர்க்காரங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவையும் நம்ம ஊர்க்காரங்க தாம்மா ஜெயிப்பாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த தடவை பொம்பளைங்களுக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்க போறாங்களாமா. அது மூலமாவது இந்த தடவை இன்னும் அதிகமா ஆட்கள் வரணும் அப்படின்னு தான் நம்ம ஊர் பெரியவங்க முடிவு பண்ணாங்க. அப்படியா? அப்படின்னா போட்டி சரியா இருக்கும் போலியே. அது மட்டும் இல்லப்பா, இந்த தடவை பரிசு பொருட்களை நான் தான் கொடுக்கணுமா. அன்னைக்கு ஊர் பெரியவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஓஹோ, அதுக்குள்ள ஊருக்கே பெரிய ஆயிட்டியாமா? அப்படின்னா நாட்டாம மாதிரி இனிமே தீர்ப்பெல்லாம் கொடுப்பியோ? போதும் நிப்பாட்ரா, ஏதோ அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான். அவங்க சொன்னது என்னால மறுத்து பேச முடியாதுல்ல. சரி, நம்ம வயலை நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம்ல. எல்லாரும் உன்னை பத்தி தான் கேக்குறாங்க. எல்லாருக்கும் என்னால பதிலே சொல்ல முடியலடா. சரிம்மா, அப்படின்னா ஒரு தடவை நான் ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வரேன். அப்படியே நம்ம வயலுக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ராமு ஊருக்குள்ள நடந்து போனான். ஊருக்குள்ள நடந்து கிடைக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே ராமு பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியே அவங்களுடைய வயலுக்கும் போனான். அந்த நேரத்துலதான் அவங்க கொய்யா தோப்புல யாரோ பழத்தை திருடுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. யாரது? மரியாதையா என் பக்கத்துல வாங்க, இல்ல மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ராணி அப்படிங்கிற பொண்ணு கொய்யா தோப்புல கொய்யா திருடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. ராமு வேகமா போய் ராணிய தடுத்துட்டான். ராணிக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. ராணி பார்க்க கருப்பா இருக்கிறதுனால அது பக்கத்து ஊரு பொண்ணுங்கிறத ராமு தெரிஞ்சுக்கிட்டான். நீ பக்கத்து ஊரு தானே? உங்க ஊர்லயும் கொய்யா தோப்பு இருக்கும்ல, அப்படியே இங்க வந்து கொய்யா பழத்தை திருடிக்கிட்டு போற? உங்க தோட்டத்துல தான் கொய்யா பழம் நல்லா இனிப்பா இருக்குமா. இந்த கொய்யா பழத்தை உருவாக்குனது எங்க ஊருக்காரங்களாம். எங்க பாட்டி சொன்னாங்க. இந்த தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழம் சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அது நடக்கவே இல்ல. இன்னைக்குதான் அதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைச்சது. ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. நான் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேனா? சரி சரி, இந்த கொய்யா பழங்களுக்கு பணம் கொடுத்து எடுத்துட்டு போ. இல்லனா நான் உன்னை இந்த மரத்துல கட்டி போட்டு அப்புறம் ஊர்க்காரங்கள வர சொல்லிடுவேன். மரத்துல மட்டும் கட்டி போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. சரி, இந்த ஒரு தடவை பாவம்னு விடுறேன். இனி எப்பவுமே எங்க கொய்யா தோப்புல வந்து கொய்யா பழம் திருடக்கூடாது, சரியா? சரி. அப்படி ராணி சந்தோஷத்துல ராமுவ கட்டி பிடிச்சு அவனுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ராணி அப்படி பண்ணதுனால ராமு ராணியையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ராணி கருப்பா இருந்தாலுமே என்னமோ ராமுவுக்கு அவ அழகாதான் தெரிஞ்சா. ஒரு வாரமும் ஆச்சு. ஊர்ல திருவிழா ஆரம்பமாச்சு. அந்த திருவிழாவை பாக்குறதுக்காக எல்லா ஊர்ல இருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்குள்ள ஓட்டப்பந்தயமும் ஆரம்பமாச்சு. அந்த ஓட்டப்பந்தயத்தை பாக்குறதுக்காக வசந்தா ராமு 2 பேரும் வந்தாங்க. ஆஹா, நம்ம ஊர்ல ஓட்டப்பந்தயம் நல்லாதாமா நடக்குது. பரவாயில்லையே, இத்தனை பொம்பளைங்க இதுல கலந்துக்கிறாங்களே. ஆமாப்பா, ஆனா ஜெயிக்க போறது யாரோ ஒருத்தங்க தானே? ஆமா, ஆனா அந்த ஜெயிக்கிற பொண்ணு என்ன கேட்க போதோ என்னவோ. என்னத்த கேட்டு போறாங்க? பணம் கேட்பாங்க, அப்படி இல்லனா நகை ஏதாவது கேட்பாங்க, அவ்வளவுதானே. இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவ்வளவா அறிவில்ல, அதனால இவ்வளவுதான் கேட்பாங்க. இதுவே நானா இருந்தனா இந்த ஊரை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஆமாமா, உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இதோ ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போகுது பாரு அப்படின்னு ராமு அவங்க அம்மா வசந்தா கூட சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஓட்டப்பந்தயத்துல ராணியும் கலந்திருந்தா. ராணிய பார்த்து ராமு ஆச்சரியப்பட்டான். அப்போ ராணியும் அங்க நின்னுகிட்டு இருந்த ராமுவை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சா. ஓட்டப்பந்தயத்துல ராணி எல்லாரையும் தாண்டி வேகமா ஓடி அந்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டா. அதனால ராணிய எல்லாரும் கைத்தட்டி பாராட்டினாங்க. ஒவ்வொரு தடவையும் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு எங்க ஊருக்காரங்க என்ன கேட்டாலும் அத கொடுப்பாங்க. இது எங்க ஊரோட சம்பிரதாயம். ராணி, நீ தான் ஜெயிச்சிருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேளுமா. அம்மா,
அது அது வந்து நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா குடுக்கறேம்மா. இது எங்க ஊரோட கட்டுப்பாடாச்சே. ஓட்டு பந்தயத்துல ஜெயிக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்ன கேட்டாலும் அது கொடுத்தாகணும்ன்றதுதான் ரூலு. நான் ஒரு பையனை விரும்புறேம்மா. அந்த பையன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நிச்சயமா நடத்தி வைக்கிறேன். ஆனா அந்த பையனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க அந்த பையனும் ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆமா, உன் மனசுக்குள்ள இருக்கிற பையன் பேர் என்ன? நான் சொல்லிடுவேம்மா. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரிம்மா, நிச்சயமா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதோ நான் தாலி கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். அதோ அங்க இருக்காரே ராமு, அவரைதான் நான் காதலிக்கிறேன். அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க, என்ன உங்களுக்கும் பிடிக்கும் தானே? ராணி அப்படி ஊஜனங்க முன்னாடி அவ காதல் விஷயத்த சொன்னதும் ராமு அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். ராணியோட கண்ணை பார்த்து அவ அமைதியா நின்னுட்டான். அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ராமுவுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் தான் அப்படின்னு தெரிஞ்சது. ராணி உடனே அவ கையில இருக்கிற தாலியை கொண்டு போய் ராமு கிட்ட கொடுத்தா. அப்படி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ராமு ராணியோட கழுத்துல தாலி கட்டுனான். இது எல்லாத்தையும் பார்த்த வசந்தா அவமானம் தாங்க முடியாம கஷ்டத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல ராணி ராமு 2 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க புள்ளைய விரும்புற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். உங்களை தவிர ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க கொய்யா தோப்புல கொய்யா பழம் திருட போகும்போதுதான் உங்க புள்ளைய பார்த்து என்னுடைய மனசை நான் இழந்துட்டேன். அப்பவே கட்டினா இவரதான் கட்டணும்னு நினைச்சேன். என் ஆசை இப்படி நிறைவேறி இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க புள்ளைய நீங்க பாத்துக்கிற மாதிரி நானும் நல்லா தான் பாத்துப்பேன். ஏய் சி, நிப்பாடிடி. ஒரு பொண்ணு பேசுற மாதிரியா நீ பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே நல்ல தார் ரோடு மாதிரி கருப்பா இருக்க. நான் பார்க்க எவ்வளவு வெள்ளையா இருக்கேன். என்ன மாதிரி வெள்ளையா அழகா இருக்கிற பொண்ணத்தான் என் புள்ளைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா நீ வந்துட்டியடி. நீங்க அப்படி என்ன புகழாதீங்க அத்தை, எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொல்லி ராணி அங்கிருந்து உள்ள போனா. வசந்தா அவங்களுடைய கருப்பான மருமகளை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரியும் ஊருக்குள்ள திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. அம்மனுக்கு எல்லாரும் வேண்டுதலை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராணி அந்த கோவிலுக்கு வந்தா. ராணி வரத பார்த்து பூஜனுங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து வசந்தா ரொம்பவும் கோவப்பட்டா. ராணி, உன்னை அதிக நேரம் ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடி இருக்க கூடாது சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? ஏன் அத்தை, இப்போ என்ன ஆச்சு? நீ வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியே வராத. நீ வெளியே வந்தாலே இந்த ஊஜனங்க எல்லாரும் என்ன பார்த்து எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? இவ்வளவு வெள்ளையா இருக்கிற எனக்கு இவ்வளவு கருப்பான மருமகளான எல்லாரும் 4 விதமா பேசுறாங்க. தயவு செஞ்சு நான் வெளியில வரும்போது நீ மட்டும் வெளியில வந்துடாத, வீட்டுக்குள்ளேயே இரு. சரிங்க அத்தை, அப்படின்னா நான் வெளியே இருக்கும் போது நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துருங்க, அப்போ சரியாயிடும். அடியே வீணா போனவளே, எங்க இருந்து வந்த எனக்காகவே? அப்படி வெள்ள மாமியார் வசந்தா கருப்பு மருமக ராணிய பத்தி அந்த ஊஜனங்க எல்லாருமே ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. பந்தயத்துல ராமுவ ஜெயிச்சிட்டா அப்படின்னு ராணிய பத்தி பெருமையா தான் சொன்னாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு திருடன் வந்தான். நிறைய வீட்டுங்கள்ல யாருமே இல்லைங்கிறத கவனிச்சு அங்க கிடைச்சதை திருடிக்கிட்டு அவன் ஓடி போய்கிட்டு இருந்தான். போற வழியில வசந்தாவோட கழுத்துல இருக்கிற தங்க செயினையும் எடுத்து ஓட ஆரம்பிச்சான். அப்பதான் ராணி அங்க வந்தா. அவ வேகமா ஓடி ஊஜனங்க முன்னாடி அந்த திருடனை பிடிச்சிட்டா. அத பார்த்து ஜனங்க எல்லாருமே ராணிய பாராட்டினாங்க. பாத்தீங்களா அத்தை, நான் கருப்பா இருந்தாலும் இப்போ உங்க தங்கத்தை காப்பாத்துனது நான் தான். திறமை இருக்கிறவங்க எங்கேயுமே தலைகுனிஞ்சு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் கருப்பா இருந்தாலும் உங்க புள்ள ஏன் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு தெரியுமா? என்ன அவரு காதலிச்சதுனால. ஆனா என் நேரத்தை பார்த்து இன்னும் நீங்க என்ன வெறுத்துக்கிட்டே இருக்கீங்க. இனிமேலாவது கொஞ்சம் மாறுங்க அப்படின்னு ராணி சொன்னதும் வசந்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்ந்துட்டாங்க. மருமக ராணிய பக்கத்துல இழுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. என் மருமக தங்கம். ஐயோ அத்தை, அவ்வளவு என்ன புகழாதீங்க. அப்புறம் வெள்ளையா இருக்கிற நீங்க என்ன புகழ்ந்து என்ன மாதிரி கருப்பா மாறிட போறீங்க. ஆனா ஆயிட்டு போறேன். நான் அதை நினைச்செல்லாம் பயப்பட மாட்டேன். அதுவும் கருப்பா இருக்கிற உன்னை பார்த்து நான் சுத்தமா பயப்பட மாட்டேன் அப்படின்னு வசந்தா சொன்னதை கேட்டு ராணியும் சிரிக்க ஆரம்பிச்சா. அப்படி அன்னையில இருந்து வெள்ள மாமியார் கருப்பு மருமக எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அத பார்த்து ராமுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான்.